வணக்கம் சிஸ்டர். வணக்கம். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. உங்கள் வாழ்க்கையே ஒரு நீண்ட ஆன்மீக பயணம் என்றே சொல்லலாம். தாங்கள் எந்த வயதில் பிரம்மா குமாரி இயக்கத்துடன், அதாவது பிரம்மா குமாரி வித்யாலயத்துடன் அறிமுகம் ஆனீர்கள்? உங்களுடைய ஆன்மீக அனுபவங்கள் என்னென்ன, அதை பற்றி கொஞ்சம் நேயர்களுக்கு சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். நான் சென்னையில் ராஜயோக பட கண்காட்சி பார்த்தேன். அதை பார்த்த உடனேயும் எனக்கு மனசுக்கு பிடிச்சிருச்சு. ஏன்னா நான் கிறிஸ்தவ பள்ளியில் படித்தேன். அவங்கெல்லாம் அமைதியாக தியானம் பண்ணுறாங்க, பிரார்த்தனை பண்ணுறாங்க. தெற்கா போய் பார்த்தேன், அங்கேயும் அமைதியாக பிரார்த்தனை பண்ணாங்க. நம்ம கோயிலில், நம்ம ஊர் மதுரை மீனாட்சியம்மன் கோயில் போனால் சப்தம் ஆடம்பரமாக இருக்குது. நம்ம இந்து கோயிலாம் சப்தமாக இருக்குது. அமைதியாக இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நினைப்பேன். அதே மாதிரி இந்த கண்காட்சி பார்த்த உடனேயும் எனக்கு பிடிச்சிக்கிச்சு. நம்ம என்ன நினச்சோமோ அது இந்த இடத்துல கிடைக்கிது அப்படி நினச்சிட்டு நான் அட்ரஸ் வாங்கிட்டு மதுரை சென்டருக்கு போயிட்டு இருந்தேன். போயிட்டு இருக்கும்போது அப்புறம் அங்கே இருந்த சிஸ்டர்ஸு, சாந்தா சகோதரி, ரோசி சகோதரி எல்லாம் வந்தவங்கெல்லாம் நான் மேரேஜ் பண்ணலை, இவங்க வீட்டிலேருந்து தினம் கிளாஸ்க்கு வர்றாங்க மக்கள் சொன்னாங்க. அப்படியா, அப்படின்னா நீ மதுரையிலே இருந்து சேவா பண்ணலாம், மதுரையிலேருந்து சேவா பண்ணலாம், இதை விட பெரிய பாக்கியம் என்ன, வீட்டில் இருந்துக்கிட்டு டைம் வேஸ்ட்டு அப்படின்னு ரோசி பெஞ்சி சொன்னாங்க. அது எனக்கும் மனசில் பதிஞ்சிருச்சு. நம்ம ஏதாவது ஆன்மீக வாழ்க்கைக்கு போகணும், ஏதாவது ஆசிரமத்துக்கு போகணும் அப்படின்னு சின்ன வயதிலேயே எண்ணம் இருந்தது. நான் ராமகிருஷ்ணா மடத்துக்கு போகணும், அதுதான் அந்த நேரத்தில் தெரிஞ்சது, போகணும்னு நினச்சேன். அப்போ இடையில இந்த ஞானம் கிடச்சோன்னே இதே போதும், ஏன்னா அம்மா என்னை விட்டு போகாத அப்படின்னு சொல்லுவாங்க. சரி மதுரையிலே இருக்கலாம் அப்படின்னு மதுரையிலே சாந்தா சகோதரி கூட இருந்து சேவை செய்து வந்தேன். இடையில நான் தமிழ் நல்லா பேசுகிறேன்னு ரோசி சகோதரி சிலோன் அனுப்பினாங்க. சிலோனில் 6 மாதம் சேவா பண்ணேன். 6 மாதம் சேவா பண்ண பிறகு மதுரை ரோசி பெஞ்சு நமக்கு சேவைக்கு நல்லா தமிழ் பேசுகிறவங்க வேணும், நீ வான்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டாங்க. இந்த மாதிரி நான் 75 ஞானம் கேட்டு இன்றைக்கு தேதி வரைக்கும் நான் ஆன்மீக சேவையில் ஈடுபட்டு வருகிறேன். எனக்கு ஒரே பாபா போதும், பகவான் தெரிஞ்சுக்கிட்டோம். இதுக்கு முன்னாடி தேவதைகளுடைய ஜட சித்திரங்களை போய் வணங்கினோம். கடவுள் யாருன்னு தெரியல, அதனால் வணங்கணும். அவர்கள் தெய்வசக்தி, தெய்வகுணங்கள் நிறைந்தவர்களாக இருந்தார்கள். அதனால் அவர்கள் சிலைகள் சித்திரங்களுக்கு கூட சக்தி இருக்கிறது. இன்றைக்கு போய் பக்தன் கேட்ட வரங்களை பெற்றுக்கொண்டிருக்கிறான். எனக்கு இந்த தியானம் பிடிச்சிச்சு. ஏன்னா ஆத்மாவை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம், ஆத்மாவின் தந்தையான இறைவனை பற்றி தெரிந்து கொண்டோம். ஆத்மாவை தெரிந்து இறைவனை தெரிந்து நினைவு செய்யாத காரணத்தினால தான் இன்றைக்கு அநேக விதமான பிரச்சனைகள், அநேக விதமான துக்கங்களை அனுபவிக்கிறோம். இப்போ தன்னை தெரிந்து தன் தந்தையான இறைவனை தெரிந்து நினைவு செய்யும்போது இறை சக்தியை பெற முடியும், இறை அன்பினை பெற முடியும். முழு நம்பிக்கை வைக்கும்போது ஆத்மா தந்தையிடமிருந்து அனைத்து சக்திகளும் அனைத்து உதவிகளும் தானாகவே கிடைக்கிறது. இது என்னுடைய அனுபவம். என்னுடைய வாழ்க்கையிலே நான் எதை பெற வேண்டுமோ அதை நான் பெற்றுவிட்டேன். அந்த மனநிறைவோடு நான் சேவையிலே ஈடுபடுகிறேன். எனக்கு இங்கே வந்த பிறகு பாபாவுடைய அனுபவமெல்லாம் நிறைய கிடைச்சிது. ஒரு நாள் அப்போ நான் புதுசு சென்டருக்கு வந்திருக்கேன். அமிர்த வேலை தூக்கமாக வந்தது, படுத்துட்டேன். இனி தட்டி எழுப்புற மாதிரி இருந்துச்சு. முழிச்சு பார்த்தேன், இந்த பாபா நின்றுட்டு இருந்தார், பிரம்மா பாபா நின்றுட்டு இருந்தார். ஐயோ நம்ம தூங்கியிருக்கோம், பாபா எழுப்பி விட்டாரே, ஓடி போய் முகத்தை கழுவிட்டு உட்காந்துட்டேன். அந்த மாதிரி ஒரு நாள் கிடச்சிது. ஒரு நாள் இங்கே வந்திருக்கும் போது அதே மாதிரி புதுசு நான் படுத்துட்டு இருந்தேன். எழுந்திருக்கிறேன், குளிர்காலம், நல்லா பொத்தி படுத்திருந்தேன். எங்கே பார்த்தாலும் ஒரு பிரகாசம் வந்து என் முகத்திலேயே அடிச்சுது. பொத்தி படுத்தாலும் சரி, திரும்பி படுத்தாலும் சரி, எப்படி படுத்தாலும் சரி, ஒரு பிரகாசம் என் மூஞ்சிலேயே அடிச்சுது. இது என்ன பிரகாசம், சூரிய ஒளி மாதிரி வந்து அடிக்குது. ஓட்டமாக போய் பாத்ரூம் போய் தண்ணி தலையில் கொட்டிக்கிட்டு புடையை சுற்றிக்கிட்டு ஓடுறேன். போக்கு வச்சுட்டு இருந்தாங்க. ஐயோ இங்கே வந்தேன்னா சிஸ்டர், எனக்கு ஒரு பழக்கம், 4 கிழமை நேரம் தெரியாது. அந்த ஆன்மீக சஞ்சாரத்திலேயே புத்தி அதிலேயே போகிறதுனால, பெரியவங்களை பார்க்குறது அதெல்லாம் பண்ணுறதுனால அதை தன்னை மறந்துடுது. அந்த மாதிரி அடிச்சுது.
போக்க. அப்போ நான் எல்லாருக்கும் போக கொடுப்பேன். ஓடி போய் இந்த நேரம் போய் தூங்கணுமே. அது ஒரு நாள் கிடச்சிது. ஒரு நாள் மதுரையில் அப்போ 6 மணிக்கு கிளாஸு. 6 மணிக்கு கிளாஸு 5 மணி வரைக்கும் யோகா பண்ணுவேன். எப்போவுமே நான் போக மாட்டேன். 5 மணிக்கு தான் நான் வருவேன். அப்போ நம்ம கொஞ்ச நேரம் படுத்துட்டு குளிச்சுட்டு ரெடி ஆகலாம் அப்படின்னு போய் ரூமில் போய் படுத்தேன். படுத்த உடனே சிஸ்டர் ரூம் பிரகாசமாயிடுச்சு. இல்லாட்டி ஒரே ஒரு பாபா லைட் மட்டும்தான் எரியும். பெரிய ரூம் பிரகாசமாயிடுச்சு. என் கால் பக்கத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பல 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 பலன்னு பிரகாசமாக தெரிஞ்சது. இது என்ன இப்படி தெரியுது அப்படி நினச்சிட்டு அதுவே பார்த்துட்டு இருந்தேன். கொஞ்ச நேரம் ஆக ஆக முகம் இந்த செல் பொம்மை இருக்கும் அது மாதிரி பிரகாசமாக இருந்துச்சு. என்ன இவ்வளோ பிரகாசமாக இருக்கு. அது என்னையவே பார்த்துக்கிட்டே இருக்கு. என்னையவே நல்லா உருவம் பார்த்துட்டே அவ்வளோ பிரகாசம். எல்லாம் வீடே பிரகாசம் பார்த்துக்கிட்டே இருந்தது. அது என்னை பார்த்து நீ என்ன செய்கிறேன் கேட்குற மாதிரி இருந்தது. அதுக்கு நான் சொன்னேன் நான் மனசா சேவா செய்கிறேன் அப்படின்னு. அதுக்கு அது பேசுது ஹிந்தியில். சாத் சாத் ஆத்மா ஸ்மிருதிமே சித் ரகோ அப்படின்னுச்சு. நானும் கூட கூட ஆத்மா நினைவிலே நிலைத்திரு அப்படின்னு நானும் கூட கூட தமிழில் சொல்கிறேன். மறுபடியும் சொல்லுது. மறுபடியும் என்ன சொல்லுது? சாத் சாத் ஆத்மஸ்மிருதிமே சித் ரகோ அப்படின்னு சொல்லிட்டு என்னை சிஸ்டர் ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டே இருக்கு. என்னையவே பார்க்குது. நான் படுத்துட்டு பார்த்துக்கிட்டே இருக்கேன். அப்போ தான் நான் படுத்தேன். படுத்துட்டு பார்த்துட்டே இருக்கேன். எந்திரிக்கணும்னு தெரியல, என்ன பண்ணணும்னு தெரியல. அந்த தோற்றத்தை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கேன். கொஞ்ச நேரத்துக்கு பிறகு என்னை பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக எங்கேருந்து பிரகாசம் வந்துச்சோ அந்த இடத்துலேருந்து மறந்து அந்த ரூமெல்லாம் ரெட் லைட் ஆயிடுச்சு. அப்புறம் நான் சந்தா சகோதரிட்ட கேட்டேன். ரோசி சகோதரி அங்கே இருந்தாங்க. கேட்டேன் இந்த மாதிரி ராத்திரி வந்துச்சு அப்படி. அப்படி விஸ்வசாந்தி பவன் சூட்சம பிரபா வந்திருக்காருப்பா. நாள் ஆக ஆக குழந்தைகளுக்கு முன்னாடி சூட்சம பிரபா பிரத்யட்சமாகிறார் சொன்னாங்க ரோசி பெஞ்ச். கடைசி காலம் நெருங்க குழந்தைகளுக்கு குழந்தைகள் முன்னாடி பிரத்யட்சமாகிறார். சூட்சம பிரபா வந்திருக்காருப்பா. சிஸ்டர் இன்னைக்கு அவர் வந்துட்டு போனதுலேருந்து விஸ்வசாந்தி பவன் எல்லா செல்வமும் நிறைஞ்சிருக்கு. சேவா பிரமாதமான சேவா. சிஸ்டர்ஸ் எல்லாம் நல்லா சேவா பண்ணுறாங்க. அவங்க புத்தியெல்லாம் நல்ல புத்தி பாபா கொடுத்து நல்லா சேவா பண்ணுறாங்க. விஸ்வசாந்தி பவன் நிறைஞ்சிருக்கு சிஸ்டர். என் மனசில் ஒரு எண்ணம், பாபா வந்தார் எல்லாம் நிறைஞ்சி கொடுத்துட்டாரு. நிறைச்சிக்கிட்டே இருக்காரு சிஸ்டர். இப்போ வீடு கட்டி இருக்கோம் சக்தி சரோவர் தபோவனம்னு. பாபா தான் சிஸ்டர் கட்டி கொடுத்துருக்காரு. அவ்வளோ பைசா நாங்கள் எங்கேருந்து கொடுக்கணும். நீங்கள் வந்து பார்க்கணும். சக்தி சரோவர் எப்போ வேணாலும் வரலாம். பாபா வீடு திறந்தே இருக்கு. அந்த மாதிரி பாபாவுடைய அனுபவம் எல்லாமே கிடைக்குது சிஸ்டர். உடல்நிலை நல்லா இருக்கும். இன்றைக்கி ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சுன்னா என்னோட சோபாவுக்கு நேராக படம் வச்சுருக்கேன். பாபா இந்த பிரச்சனை எல்லாம் வருது நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு உட்காந்துருப்பேன். அந்த பிரச்சனை எங்கே போச்சுன்னே தெரியாது. பாபாவுடைய உதவி எந்த நேரமும் கிடைக்குது சிஸ்டர். என்னுடைய அனுபவம் எந்த நேரமும் பாபாவுடைய உதவி கிடைக்கும். கடவுளை நம்பினோர் கைவிடப்படாருப்பாங்க பக்தியிலேயே. இப்போ ஓயக் பாபா தூசரா நாக்க அப்படி நம்ம நினைக்கும் போது எல்லா சக்திகளும் எல்லா வரதானங்களும் எல்லா செல்வங்களும் பாபா நிறைச்சி கொடுத்துக்கிட்டே இருக்காரு. நான் பாபாவுக்கு தினம் கோடி நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஞான வாழ்க்கையில் வருவதற்கு முன்பாகவே உங்களுக்கு திரைப்படம் பார்க்கும் பழக்கம் இருந்தது. அதிலிருந்து நீங்கள் எப்படி விடுபட்டீங்க அதை பற்றி கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். எனக்கு திரைப்படம் பார்க்க பிடிக்கும். சிரிச்சுட்டே இருக்கணும். அப்படி படம்னா நான் போயிடுவேன். ஜாயிண்ட் ஃபேமிலி நிறைய பேர் வீட்டில் இருப்பாங்கல்ல. அன்னியமாக இருக்கும். சினிமாவுக்கு போனாலும் போயிடுவேன். அம்மா சினிமாவுக்கு போனாலும் போயிடுவேன். யார் போனாலும் போயிடுவேன். போயிட்டு ஒரு நாள் வீட்டில் இருந்து போயிட்டு இருக்கேன் சென்டருக்கு. அப்போ ஒரு நாள் படம் போய் மத்தியானம் போய் உட்காந்துருக்கேன். ஒரு சின்ன படத்துலேருந்து பெருசு வரைக்கும் வார்த்தையிலேருந்து சொல்லிடுவேன். மறக்காம சொல்லுவேன். அப்போ படம் முழுசும் சொல்லிடுவேன். அவ்வளோ ஈடுபாடு. அது பாப்பா எல்லாருக்கும் உட்கார வச்சு சொல்லுவேன். அண்ணெல்லாம் ஆச்சரியப்படுவாங்க. இது என்ன அத்தனை சொல்லுது அப்படின்னு ஆச்சரியப்படுவாங்க. அவ்வளோ சொல்லிடுவேன். அன்னைக்கு ஒன்றுமே தெரியல. அந்த சாந்தா சகோதரி உட்காந்து யோகா பண்ணிக்கிட்டே இருக்காங்க படம் முழுசுமே. இல்லாட்டி எந்திரிச்சு கோர்ஸ் கொடுக்குறாங்க. அவங்க போய் கிச்சனில் சேவா பண்ணுறாங்க.
அந்த அப்படி படம் முழுசுமே தெரியுது. நான் ஒன்றும் பேசலை, என் பக்கத்தில் இருக்க அவர் அண்ணிகிட்ட சொல்லலை, யார்கிட்டையும் ஒன்றுமே சொல்லலை. நான் பேசாமல் வந்தேன். வீட்டுக்கு வரும்போது நடந்து வந்தான். வரும்போது அந்த ஒரு அண்ணன் சொல்லிச்சு, நீ எதுக்கு சினிமாவுக்கு போகிற அப்படின்னு கேட்டுச்சு. நான் ஒன்றும் சொல்லலை, பேசாமல் போய் கை காலெலாம் கழுவிட்டு காப்பி கொடுத்தாங்க, வாங்கி குடிச்சிட்டு சென்டருக்கு போனேன். சென்டர் பக்கம்தான். நான் எப்படி பார்த்தேனோ அதே மாதிரி சாந்தா சகோதரி உட்காந்துருந்தாங்க. அப்படி நேரம் அந்தம்மா அங்கே பார்த்தோம், இன்னைக்கு இங்கே வந்தாலும் இந்தம்மா உட்காந்துருக்காங்களே, இது என்ன அதிசய ட்ராமாவாக இருக்கு. காட்சி அதே காட்சி. அந்த அம்மா என்னென்ன பண்ணாங்களா அது ஃபுல்லாக தெரிஞ்சுது, அங்கே பார்த்ததும் இங்கே தெரிஞ்சுது. அப்போனா நான் நினச்சிட்டேன், பாபா இன்னைக்கு சினிமா போகாதே சொல்கிறாரு போல இருக்கு. அன்னையிலேருந்து இது வரைக்கும் நான் சினிமா பார்க்கவே இல்லை. 40 வருடம் தான் சினிமா பார்க்க மாட்டேன். இப்போ எங்கேயாவது போன பக்கம் வர பக்கம் அந்த படம் ஓடிட்டு இருந்தால் அது என்ன ஓடுதுன்னு கூட தெரியல. நம்மளாம் புத்தி கொடுத்தா கூட தெரியல. அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதிசய ட்ராமா. சிஸ்டர், இவ்வுலகில் வந்து என்னெல்லாம் வந்து பயனற்றவை, இதை பற்றி நீங்கள் கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். ஆபத்துக்கு உதவாத பிள்ளை, அரும் பசிக்கு உதவாத அன்னம், தாகத்தை தீராத தீர்த்தம், தரித்திரம் அறியாத பெண்டிர், கோபத்தை அடக்கா வேந்தன், குறுமொழி கேளா சீடன், பாவத்தை போக்காத தீர்த்தம், பயனில்லை ஏழுந்தானே, உலகத்துக்கு பயனில்லை தானே. உங்கள் ஆன்மீக அனுபவங்கள் மூலமாக நேர்களுக்கு ஏதாவது அறிவுரைகள் வந்து சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். மக்கள் அனைவருமே தன்னை தெரிந்து நான் நான் என்று சொல்லும் உயிர் சக்தியான ஆன்மாவை பற்றி தெரிந்து அந்த ஆன்மாவின் தந்தையான இறைவனை நினைவு செய்து, ஆத்மாவும் பிரகாசமானது, ஆத்மாவின் தந்தையும் பிரகாசமானவர், ஆத்மா அந்த பிரகாசமான தந்தையை நினைவு பண்ணி தந்தையிடமிருந்து நிரந்தர சுகத்தையும் நிரந்தர அமைதியையும் ஒரு பயமற்ற வாழ்க்கையையும் மகிழ்ச்சி நிறைந்த வாழ்க்கையும் வாழ வேண்டும் என்பதே என்னுடைய மனதில் எழக்கூடிய ஆசை. அதே போல் அனைவருக்கும் நான் யாரை பார்த்தாலும் ஞானம் சொல்லாமல் நான் விட மாட்டேன். அப்படி போனாலும் எனக்கு மனசு சும்மா என்னை பார்க்க வந்தாலும் உட்காந்து ஞானம் சொல்லிட்டு தான் நான் அனுப்புவேன், வெறுங்கையோடு அனுப்ப மாட்டேன். பக்தியிலேயே தானம் சிறந்த தானம் அன்னதானம்பாங்க. ஞான மார்க்கத்தில் சிறந்த தானம் ஞானதானம். அது அன்னதானம், இது ஞானதானம். ஞானதானம் கொடுக்காம எங்கிட்ட வந்தவங்களை நான் அனுப்ப மாட்டேன். ஆத்மா பரமாத்மா பரந்தாமம் ஞானமாவது கேட்டுட்டு தான் அவங்க போகணும். அவங்களுக்கு சென்டரில் இருக்கிற பிரசாதம் எல்லாம் கொடுத்து அனுப்புனாதான் எனக்கு சந்தோஷமாக இருக்கும். காலி கையோடு அனுப்புனா பிடிக்காது. அதனால எல்லாமே தயாராக வச்சுருப்பாங்க, பேஞ்சி கொடுப்பாங்க, கேட்பாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் அப்பா தெரியணும். இப்போ பாபா என்ன சொல்லிட்டாரு, எல்லாருக்கும் ஞானம் கொடுக்க கொஞ்சம் இடம் கூட இருக்கக்கூடாது. பாபா நீங்கள் வந்தது தெரியாது, ஞானம் கொடுங்க. இப்போ நிறைய 85% ஞானம் சேவா பண்ணுறீங்க, இன்னும் கொஞ்சம் முடிவு பண்ணுங்க. பாபா இப்போ சொல்கிறாருல்ல, இன்னும் கொஞ்சம் அதையும் நீங்கள் முடிவு பண்ணுங்க சொல்லிட்டாரு. சமாப்தி ஆண்டு கொண்டாடுங்கன்ட்டாரு. அப்போ நம்ம தீவிர சேவா பண்ணணும். நம்ம சேவாங்கும்போது உடல் அரைக்கும், மன அரைக்கும், புத்தி தெளிவாக இருக்கும் சிஸ்டர். எந்த பிரச்சனையும் வராது. உட்காந்துருந்தாலே நல்லாயிருக்கும். அப்பா நல்லாயிருக்கும். சென்டர் பெரிய சென்டர் சிஸ்டர், சென்டர் நல்லாயிருக்கும், சக்தி செலவு நல்லாயிருக்கும், நம்ம சூழ்நிலையெல்லாம் நல்லாயிருக்கும். அந்த ஜோசமா பரவா வந்த பிறகு தான் நான் நம்புகிறேன். எல்லாரும் நல்லா இருக்கணும், மக்களுக்கு எல்லாம் கிடைக்கணும் சிஸ்டர். மனசா சேவா அமிர்த வேலையில் உட்காந்து பண்ணுவேன். பாவம் எத்தனையோ ஆத்மா தண்ணி கூட கிடைக்கல, உலகத்தில் தண்ணி கூட கிடைக்கல, மருந்து கிடைக்கல, ஹெல்ப் பண்ண உதவி பண்ண ஆள் கிடைக்கல, உணவு கிடைக்கல. பாவா அந்த ஆத்மாக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க? பாவா எனக்கு கிடைக்கிற மாதிரி எல்லாருக்கும் கிடைக்கணும், எல்லாரும் சுகமாக இருக்கணும், இந்த உலகத்தில் துக்கமே இருக்கக்கூடாது, எல்லா மக்களும் நல்லா இருக்கணும். அமிர்தத்தில் உட்காந்து யோகா பண்ணிகிட்டே இருப்பேன். நேர்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல கதைகள் நீங்கள் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். இதை பாருங்க, உலகத்தில் மனிதர்கள் பணம் பணம் பணம், பணத்துக்கு பின்னாடியே ஏதோ ஒரு அளவு இருக்கணும், பணத்துக்கு பின்னாடியே தெரியுறாங்க. ஒரு நாள் ஒரு ராஜா ரோட்டில் வந்துட்டு போயிட்டுருக்காரு, மாறு வேடத்தில் குறையெல்லாம் கேட்டு போகிறாரு. அப்போ ஒரு சன்னியாசி வந்து பிச்சை கேட்குறாரு. பிச்சை கேட்கும்போது வான் கூட்டிகிட்டு போகிறாரு. அரண்மனைக்கு போன உடனே கையை தட்டுறாரு. கையை தட்டினோடனே வேலையாட்கள்லாம் வர்றாங்க.
இந்த பிச்சை ஓட்டில் போடுங்க, பிச்சை போடுங்க, தவசம் தானியம் எல்லாம் போடுறாங்க, நிறையவே மாட்டேங்குது. அந்த பிச்சை ஓட்டில் அரண்மனை இருக்கிறதெல்லாம் போடுறாங்க, நிறைய மாட்டேங்குது. இந்த ராஜா இவர் யாரோ மகான் போல இருக்கு, காலில் விழுந்துடுறாரு. அப்போ அந்த மகான் சொல்கிறார், ஏ ராஜா, இது பிச்சையோடு கிடையாது, பேராசை பிடிச்ச மனுஷ மண்டையோடு, இதில் என்ன போட்டாலும் நிறையாது அப்படின்னு சொல்கிறாரு. மறுபடியும் ராஜா காலில் விழுந்துடுறாரு. சன்னியாசி போயிடுறாரு. பிச்சை ஓட்டில் இருக்க ஜாமானுக்கு என்ன அரண்மனையிலேருந்து கொண்டு வந்து போட்டாங்களோ அதை அனைத்து அந்தந்த இடத்துக்கு போயிடுச்சு. பேராசை பிடிச்ச மனுஷ மண்டையோடு, அது நிறையாது அப்படின்னு போயிட்டாரு. அப்போ ராஜாக்கு இந்த உலகத்தில் என்ன இருக்கு சிஸ்டர், எல்லாமே பகவான் கொடுத்தது தானே, நம்ம வரும்போது கொண்டு வந்துச்சா? எதுவும் கொண்டு வரல, எல்லாமே பகவானுடைய சொத்து தான். உலகத்தில் இருக்க சொத்து எல்லாமே பகவானுடைய சொத்து தான், நம்ம கொண்டு வரல. போகும்போது அந்த சொத்தை கொண்டு போக முடியாது, பகவானுடைய சொத்து. நம்மளோட தேவை கூட நம்முடையது கிடையாது. அப்போ அந்த பகவானுடைய சொத்து தானம் தர்மம் புண்ணியம் செய்யணும், செய்து ஆத்மாவுக்கு நன்மை தேடிக்கணும். அதை நம்ம தீய வழியெல்லாம் பயன்படுத்தினா அந்த பாவக்கர்மத்தை அனுபவிக்கணும். மேலே தவத்தளவே ஆகுமாம் தாம்பற்ற செல்வம் முன்னோர் சொன்னாங்க. நம்ம போன ஜென்மத்தில் என்ன தவம் பண்ணோம், என்ன புண்ணியம் பண்ணணும், என்னைய பூஜை பண்ணணும், அந்த அளவுக்கு தான் இந்த ஜென்மத்தில் நமக்கு கிடைக்கும். அதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணாலும் கிடைக்காது. தானம் தர்மம் புண்ணியம் பண்ணணும். கர்மத்தினுடைய தத்துவம் பகவான் சொல்கிறார். நல்ல கர்மமே செய்ய நீ நல்லா இருப்ப. பகவான் துக்கம் கொடுக்கவே மாட்டார். நம்ம தெரியாதனமாக அறியாதனமாக சொல்கிறோம், பகவானே நீ ஏன் துக்கம் கொடுக்குறாய். பகவான் துக்கம் கொடுக்க மாட்டார். நம்ம செய்த கர்ம வினைப்பயன், கர்மத்தினுடைய தத்துவம் எதிரொலி. என்ன கர்மம் செய்கிறோமோ அதனுடைய பலனை ஆத்மா அனுபவிக்குது. நான் நல்லதே செய்யுங்க, நல்லதே பண்ணுங்க, நல்லதே செய்யுங்க, நீங்கள் நல்லா இருப்பீங்க. பகவான் நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய அறிவுரை. பகவான் உலகத்திற்கு வந்து விட்டார் தானே, அது உலகத்துக்கே நம்ம தெரியப்படுத்தணும்ல. பகவான் வந்துட்டார் 1937 சாதாரண மனித சரீரத்தில் பிரவேசமாகி தன்னோட அறிமுகத்தை தானே கொடுக்கிறார். நான் பிரகாச சொரூபமானவன், நான் அன்பு சொரூபமானவன், நான் சக்தி சொரூபமானவன், நான் தான் சிவா. பிரம்மாகுமாரி ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயத்தில் இறைவனுடைய 80வது பிறந்தநாள், புனிதமான பிறந்தநாள், தூய்மையான தெய்வீகமான பிறந்தநாள் விமர்சையாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். பகவான் உலகத்துக்கு வந்து விட்டார். அப்பா அந்த இதில் இருக்கணும், எதுவுமே நம்ம கொண்டு போக முடியாது. அப்படிப்பட்ட உலக நாடகம். இப்போ நாடக நடிகர்கள் நடிக்கிறாங்க, அவங்க எல்லாருக்கும் ராஜாவேஷம் கிடைக்குதா? திறமைக்கு தக்கவாறு நடிக்கிறாங்க. நடிப்பு முடித்த உடனேயே அந்த நாடக ஆடையை கழட்டிட்டு வீட்டிலேருந்து என்ன ஆடை போட்டு வந்தாங்களோ போட்டு வீட்டுக்கு போகிறாங்க. அதே போல் ஆத்மா உலக நாடக மேடைக்கு இறங்கி வருது. அவங்கவுங்க செய்த புண்ணிய பூஜா பலனுக்கு தக்க வேடம். இந்த உடல் என்ற சட்டை மண்ணால் செய்யப்பட்ட சட்டை, மண்ணால் செய்யப்பட்ட பொம்மை, அதை அணிந்து கொண்டு நடிக்கிறது. நடிப்பு முடிந்த உடனேயே ஆத்மாவுக்கு இங்கே வேலை இல்லை. இந்த உடல் என்ற சட்டையை விட்டு தன் தந்தை இருக்குமிடமான சாந்திராமா வீட்டுக்கு போய்விடும். அது வரும்போதும் தனியாக தான் வந்தது, போகும்போது தனியாக தான் போகுது. ஒரு சத்திரத்தில் அநேக பிரயாணிகள் தங்கி செல்கிறார்கள். சத்திரத்தை பொருளாம் தூக்கிட்டு போவாங்களா? அதே போல தான் உலகம் என்ற பெரிய சத்திரத்தில் அநேக ஆத்ம பிரயாணிகள் தங்கி செல்கிறார்கள். லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பிரயாணிகள் தங்கி செல்கிறார்கள். இந்த சத்திரத்தை எடுத்து செல்ல முடியாது. அவங்க செய்த புண்ணிய கர்மம் பாவக்கரம் ஆத்மாவில் பதிவாகுது. ஆத்மா அதோடு தான் போகுது. அதன் அனுசாரமாக மறுபடியும் உலக நாடகத்தில் நடிப்பதற்கு வரும். அவ்வாறு உலக நாடகம் அமைந்திருக்கிறது. இறைவன் சொல்கிறார். அப்போ இந்த இடத்துல இன்னொரு சிறு உதாரணம். அலெக்சாண்டர் கிரேக்க நாட்டிலே பெரிய ராஜா மகா அலெக்சாண்டர் கிரீஸ் நகரத்தில் இருந்தார். இந்தியாவினுடைய சீரையும் சிறப்பையும் கேள்விப்பட்டு இந்தியாவின் மீது படையெடுத்து வந்தார். ராஜா புருஷோத்தம ராஜாவை சிறை பிடிச்சிட்டு ஏராளமான செல்வங்கள், இந்தியாவிலிருந்து ஏராளமான செல்வங்கள் அநேக ஒட்டகங்கள் மீது ஏற்றிக்கொண்டு தன்னுடைய நாட்டுக்கு கிரேக்க நாட்டுக்கு போனார். போகிற வழியிலே பாபிலோன் என்ற நகரத்திலே
ராஜாவுக்கு விஷ காய்ச்சல் வந்து விட்டது. நான் இறக்கப் போயிடும் தெரிந்து விட்டது. தன்னுடைய படை வீரர்களை எல்லாம் கூப்பிட்டு, நான் ஏராளமான நாடு நகரங்களை கைப்பற்றினேன், ஏராளமான செல்வங்களை கைப்பற்றினேன், அநேக ராஜாக்களை சிறைப்பிடித்தேன். நான் எதுவும் கொண்டு போக முடியாது. நான் சாகப் போகிறேன், நான் விஷக்காய்ச்சல்னால இறக்க போகிறேன். என்னைய கிரேக்க நாட்டுக்கு சரீரத்தை கொண்டு போய் சமாதி வைக்கணும். 2 கையும் இப்படி விரிக்கணும், 2 கையவும் இப்படி வைக்கணும். நான் எதுவுமே கொண்டு போகலை, காலி கையோடு தான் போகிறேன். உலக மக்களுக்கு தெரியணும், எதுவும் நம்ம கொண்டு போக முடியாது, அப்படி நீங்கள் சமாதி வைக்கணும் சொல்லிட்டு உயிர் போயிடுச்சான். அப்போ ராஜா இவ்வளோ கைப்பற்றி என்ன கொண்டு போனார்? அதனால் இன்றைக்கு கூட கிரேக்க நாட்டில் கிரீஸ் நகரத்தில் அந்த சமாதி இருக்கா. போகிறாங்கள சுற்றுலா பயணம் வந்து சொல்கிறாங்க, நம்ம எதுவுமே கொண்டு போக முடியாது. அனைவரும் சகோதர ஆத்மாக்கள், ஆத்ம ரூபத்தில் எல்லாருமே ஒரே தந்தையினுடைய குழந்தை தான், ஒரே தந்தையினுடைய குழந்தை தான். உலகம் என்ற ஒரே வீட்டிலே வாசம் செய்யக்கூடியவர்கள் தான். இறைவன் ஒரு தர்மத்திற்கு மட்டும், ஒரு ஜாதியினருக்கு மட்டுமல்ல, உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் தந்தை, மேலான தந்தை, தேவாதி தேவன், மகாதேவன், அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தை ஒருவர் தான். இறைவன் ஜாதியை, மதத்தை படைக்கவில்லை. மத ஸ்தாபகர் வந்து தான் மதத்தை ஸ்தாபனை பண்ணார்கள். இப்ராஹிம் இஸ்லாமிய தர்மத்தை ஸ்தாபனை பண்ணுறார், புத்தர் புத்த தர்மத்தை ஸ்தாபனை பண்ணுறார், ஜீசஸ் கிறிஸ்தவ தர்மத்தை ஸ்தாபனை பண்ணினார், சங்கராச்சாரியர் சன்னியாசி தர்மத்தை ஸ்தாபனை பண்ணார், குருநானக் சீக்கிய தர்மத்தை ஸ்தாபனை பண்ணார். தர்ம ஸ்தாபகர்கள் பண்ணார், இறைவன் ஸ்தாபனை பண்ணலாம். அதே மாதிரி ஜாதியையும் இறைவன் பண்ணார். யார் யார் என்னென்ன தொழில் பண்ணாங்க அது ஜாதி அமைந்து விட்டது, மனிதனால் ஏற்பட்டதே தவிர இறைவன் ஜாதியை மதத்தை படைக்கவில்லை. நம்ம எல்லாருமே ஆத்மா, பிரகாசமான ஆத்மா, ஒரே தந்தையினுடைய குழந்தைகள், ஒரே வீட்டிலே வாசம் செய்யக்கூடியவர்கள், ஒரே நாடக மேடையில் நடிக்கக்கூடியவர்கள். நம்ம கண்ணார காணக்கூடிய வஸ்து அனைத்துமே அழிவுக்குட்பட்டவை. கண்டிப்பாக காணாத ஆத்மாவும் பரமாத்மாவும் தான் நிலையானவை. அந்த நிலையான ஆத்மா பரமாத்மா நினைவிலே இருந்தமையானால் நம்முடைய ஆத்மா சிரேஷ்ட ஆத்மா, மகான ஆத்மா, தெய்வ ஆத்மாவாக மாறிவிடும். நம்முடைய ஆத்மாக்கள் சீக்கிரம் தெய்வங்களாக மாறிவிடும். விரைவிலே நம்முடைய பாரத பூமி சொர்க்க பூமியாக மாறும். எந்த நாட்டுக்கும் இந்த பெயர் கிடையாது. சொர்க்க பூமி, தபோ பூமி, புண்ணிய பூமி, அந்த பேர் எந்த நாட்டுக்கும் கிடையாது. நம்முடைய தேசத்துக்கு தான் தபோ பாரதம், புண்ணிய பாரதம் நம்ம தேசத்துக்கு தான். ஏன்னா பகவானுடைய ஜென்ம பூமி.